பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு சங்கீதம் 139 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் பிரம்மாண்டமாய் தனித்துவமாய் அழகாக படைத்துள்ளார். நமக்குள்ளாக தாளந்துகளை வைத்து படைத்துள்ளார். அநேக நேரம் நாம் அதை கண்டுபிடிக்க முடியாதது நிமித்தம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மை தாழ்மையாக எண்ணுகிறோம். ஆனால் உண்மை என்னவெனில் தேவனுடைய பார்வைக்கு இது பிரீதி அல்ல. ஏனெனில் அவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் தேவனிடம் ஜெபிக்கும் போது நம்மிடம் உள்ள பிரமிக்கத்தக்க காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் ஒவ்வொருவரையும் தனித்துவமாய் நேசிக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் தம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தேவன். ஆகையால் யாரும் அவருடைய பார்வையில் தாழ்மையானவர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் அல்ல. நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாய் இருக்கிறது. இதை நாம் விசுவசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் தேவனை துதிக்க முடியும். நம்மை உண்டாக்கினபடியால், இவ்விதமாக பிரமிக்கத்தக்க உண்டாக்கினபடியால் நாம் துதிக்க முடியும். ஆகையால் இன்றைய தினம் நீங்கள் யாரோடு கூட உங்களை ஒப்பிட்டு தாழ்வாக எண்ணி இருப்பீர்கள் ஆனால், இல்லை அவர்களைப் போல நான் இருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கை இன்னும் நலமாக இருக்கும் என்று எண்ணினீர்களானால், அந்த மாதிரி நினைவுகளை நீங்கள் எடுத்து விட வேண்டும். உங்களை படைத்தவரை நீங்கள் உயர்த்துங்க. அவர் உங்களை உண்டாக்கிய விதத்தை குறித்து நீங்கள் அவரை துதிங்க. அவரை துதிக்க 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 கிருபைகள் பெருகும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிருபைகளும் பெருகும். இன்னும் ஆண்டவர் உங்களை மேன்மையான இடங்கள்ல வைப்பார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ள நீங்க அடங்கிருங்க. பலத்த காரியங்களை அவர் உங்களுக்காக செய்வார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை ஆண்டவரை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் உண்டாக்கி வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் குறைந்து மதிப்பிடாதவாறு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை என்னாலும் துதிக்க, எங்களை நீர் படைத்ததற்காக துதிக்க எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உம்மது சாயலாய் படைத்ததற்காக உம்மை நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் துதிக்கிறோம். எங்களை இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமது கிருபையில் பெருக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம்.